காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க மோடம் தமிழ். நம்ம பெங்களூர் விஜயநகர்ல சில்க் இந்தியா எக்ஸிபிஷன்ன்ற ஒரு சூப்பரான எக்ஸிபிஷன் கம் சேல் போயிட்டு இருக்குங்க. இதோட பெஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? பியோர் சில்க் ப்ராடக்ட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லா விதமான சில்க் சாரீஸ் அண்ட் சில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஒரே இடத்துலையே கிடைக்கும். எங்கன்னா உங்களுக்கு விஜயநகர் பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒயிட் பெட்டல்ஸ்ன்ற இந்த இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டி யுகாதி அண்ட் ரமதான் ஸ்பெஷல். ஸோ உங்களுக்கு செம்மையான ஒரு சேல் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஆர்கானிக் டெக்ஸ்டைல் சில்க்ஸ்லேருந்து கர்நாடகாவோட கிரேப் சில்க், ஜார்ஜெட் சில்க், ஆர்னி சில்க், பிரிண்டட் சாரீஸ், தமிழ்நாடுவோட காஞ்சிபுரம் சில்க் சாரீ, டிசைனர் ஃபேன்சி சாரீஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து லைக் ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேறு ஸ்டேட்லேருந்து பயங்கரமான கலெக்ஷன்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ப்ரைஸ் கூட அவ்வளோதான், நீங்கள் ரீசனபிளாகவே வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் பாகியம் பட தெரியும்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்டால்ஸில் நீங்கள் வந்து எது வேணாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செம்மையான கலெக்ஷன்ஸ் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். எஸ்பெஷலி இந்த காஷ்மீர் சில்க்ஸ் அது இதுன்னு இருக்கும். ஸோ காஷ்மீர் சில்க் சாரீஸ் எல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி சேல்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு காஷ்மீர் சில்க்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு விதமான சாரீங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரிசாவோட சம்பல்புரி சாரீ, இக்கத் சாரீ, அப்புறம் பொம்கரி சாரீ, ஹேண்ட்லூம் சில்க், காட்டன் சாரீஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்கும். செந்தேரி சில்க்ஸ் எல்லாம் கூட செம்மையாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இந்த லைக் இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த காந்தா சாரீஸ்லாம் சொல்லுவாங்க, ஜர்தூஷி ஒர்க் இருக்கிற எல்லாம் குர்த்தி செட்ஸ்களெல்லாம் கூட இங்கே கிடைக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸும் இருக்கும். கேட்டுட்ருக்கீங்களா, ஒரே ஒரு எக்ஸிபிஷனில் இவ்வளோ வெரைட்டிஸா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போகலாம். அந்த அளவுக்கு வெரைட்டிஸ், அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பீசஸ், ட்ரெஸ் பீசஸ் ஆர் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸாக இருக்கும். நீங்கள் ஷர்ட் தைச்சிக்கிறீங்கன்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆரன்ஸ் மேலே பார்த்துட்ருக்கிறது எல்லாமே சுடிதார் செட்ஸு. ஸோ அன்ஸ்டிச்சட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸாக இருக்கும். அதெல்லாம் கூட அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப 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 செம்மையான ஒரு வெரைட்டி. நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ யாருக்காவது வேணும்னா ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். விஜயநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வரலாம். ஆர்எல்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து இறங்குனீங்கன்னா பக்கத்துலேயே வந்து இந்த சேல் கம் எக்ஸிபிஷன் போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக வந்து வாங்கிக்கோங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. பெங்களூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம கர்நாடகாவோட சாரீஸ். இது வந்து இங்கே கிடச்சிருக்கோம். இங்கே வெளியே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரான மைசூர் சில்க் சாரீ. அவ்வளோ வெரைட்டிஸ், அவ்வளோ டிசைன்ஸ், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கர சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு லெஹெங்காஸு, ப்ளவுசஸ், ரெடிமேட் ப்ளவுசஸ் ப்ளஸ் லெஹெங்காஸ் எல்லாம் கூட இருந்தது. எல்லாமே ரொம்ப அழகழகாக இருந்தது. நான் வந்து எல்லாத்தையும் வந்து இது பாருங்கள், அது பாருங்கள் அப்படி சொல்லி நான் பர்சனலாக வீட்டில் வந்து காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. குட்டி ஸ்டால்ஸுன்றதுனால நமக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டோர்லேயே, மேடம் இந்த மாதிரி ரமதான்ன்றதுக்குனால நாங்களும் ஊருக்கு போகிறோம், ஸோ அதனால உங்களுக்கு பயங்கர டிஸ்கவுண்ட்ஸ்லேயே வந்து இந்த சாரீஸ்லாம் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேட்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட வந்து வாங்கிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்கவும் சரி பளிச்சுன்னு அழகழகான சாரீஸு, யூனிக்கான சாரீஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ராஜஸ்தான் கலெக்ஷன்ஸுன்னு, ராஜஸ்தானோட ஜெய்ப்பூரோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட அழகழகாக இருந்தது. ஸோ ஜெய்ப்பூர் காட்டன் வந்து பயங்கர ஃபேமஸ். ஜெய்ப்பூரில் வந்து காட்டன் குர்த்திஸ் எல்லாம் கூட இங்கேயே நமக்கு கிடச்சிரும். அவ்வளோ பியூராக இருந்துச்சு. என்ன ஒரு 300-350ஸ்க்கெல்லாம் வந்து சூப்பரான காட்டன் குர்த்தியெல்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இது போக நீங்கள் இன்னும் பார்த்துட்ருப்பீங்க அவ்வளோ வெரைட்டிஸ், எக்கச்சக்க கலெக்ஷனுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்த குட்டி ஸ்டால்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்துருக்கீங்க நமிதா சில்க் சாரீஸ் ஃப்ரம் பெங்களூர். ஸோ மேலேயே வந்து
நமக்கு ஸ்டால் நம்பர் வித் எந்த ஊர்லேருந்து இந்த சாரீஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் பேரோடு போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கர்நாடகா சாரீஸ்லாம் வந்து இங்கேயே கிடச்சிரும். நீங்கள் நார்மலாக ஸ்டோரில் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் வாங்குறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, இங்கே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பயங்கர கம்மியிலேயே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பார்கெயின் பண்ண தெரிஞ்சால் நிஜமாகவே சொல்கிறேன், செம்மையான வேர்த்தியான ப்ரைஸ்லேயே உங்களுக்கு இதெல்லாம் கிடச்சிரும். இது போக நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். வேறு இப்போ நம்ம வந்து நார்த் இந்தியாவுக்கெல்லாம் போய் சாரீ வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இது கம்ப்ளீட்டாக நார்த் இந்தியன் சாரீஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அங்கே போய் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. நமக்கு நம்ம கிட்டேயே வந்து எல்லாமே கிடச்சிரும். ஸோ எல்லா விதமான வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. குட்டி ஸ்டாலாக இருந்தாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அது ஒரு பெஸ்ட்டு விஷயம். ஸோ இதை பாருங்களேன், குட்டி குட்டி ஸ்டால்ஸ் தான், பட் அவங்களுக்குள்ளே இருக்கிற கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அடடா எவ்வளோ வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. இது பார்த்துட்ருக்கீங்க, இதெல்லாம் வந்து ஹைதராபாத் சாரீஸ். ஹைதராபாத்தில் தெரியும் எல்லாருக்கும், இக்கத் போச்சம்பள்ளி எல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான சாரீஸ்லாம் கூட நமக்கு இங்கேயே கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது மட்டுமே இல்லாமல் இங்கே வந்து டோலா சில்கெல்லாம் சூப்பராக இருந்தது. ரொம்ப பிரமாதமாக வச்சுருந்தாங்க. வெரைட்டிஸ் நிறைய இருக்குது, ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் சும்மா ஃப்ரீயாக தானே இருக்கோம், போய் பார்ப்போமே அப்படின்னு நினச்சிங்கனாலும் விஜயநகர் வாங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒயிட் பெட்டல்ஸ்ன்ற இதில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு எக்ஸிபிஷன் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலாக இந்த தமிழ்நாட்டில் தான் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்போ சேல் அப்படியெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது வந்து எக்ஸிபிஷன் சொல்லுவாங்க. இதையும் முடிச்சுட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கிறப்போ இன்னுமே நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. ஸ்டால்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது இந்த ஸ்டால் தாங்க. ஏன்னா அது பேர் கூட போடல, அவங்க இன்னும் இப்போ தான் அரேஞ்சே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற யுனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே தரமாக இருந்துச்சு. இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள்ல, இதெல்லாம் வந்து நமக்கு கால் கொலுசாக இருக்கும், இதெல்லாம் கம்மலாக இருக்கும், இயரிங்ஸு, இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பீட்ஸு, ஸ்டோன்ஸு எல்லாமே வந்து ப்ரீஷியஸ் ஜெம் ஸ்டோன்ஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸாக இருந்து அவ்வளோ அழகாக இருந்து. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, மேடம் இதெல்லாம் நீங்கள் கோல்டு கூட பேர் பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும், உங்கள் கோல்டு நகையோடு இதை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கஸ்டமைசேஷன் எல்லாம் பண்ணோன்னா கூட நீங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது போக இதை பார்த்துட்டு இருக்கீங்களா, எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா இந்த மாதிரி சூப்பரான கிராண்டான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்து. யூஸ்வலாக இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் அப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்னால் நம்ம தைச்சி தான் போடுவோம். சுடிதாரெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து தைச்சி போட்டுட்டு போயிட்டு வர்றதே ஒரு செம்மையான ஒரு மெமரிஸாக இருக்கும். இப்போல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடிமேட் வந்துருச்சு. இப்போ அகெயின் தைச்சி போடுறதுக்கான நேரம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. இந்த கடைக்கு மட்டும் எக்கச்சக்க பேர் கூட்டமாக இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு, அந்த தைச்சி போடுறது வந்து ஒரு செம்மையான ஒரு ஃபீலு. ஸோ அப்படி இருக்க சொல்ல இந்த கடையும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருது. அதுவும் இல்லாமல் நாஸ்டாலஜிக்கலி லைக் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எப்படிலாம் எங்கள் மம்மி எனக்கு தைச்சி கொடுத்தாங்க, இந்த ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம்லாம் கூட வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதெல்லாம் வந்து என்னது அது ராஜ்வாடா கிரியேஷன்ஸ்ன்னு சொல்லி அது ஒரு குட்டி ஸ்டால்ஸு. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வேணும்னா நீங்கள் கூட வந்து ஸ்டோர் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.